2018 தாய்லாந்துல நடந்த இந்த ஒரு சம்பவம் உலக நாடுகள் எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சது. சரியா 23 ஜூன் 2018 அன்னைக்கு தாய்லாண்டை சேர்ந்த 12 பசங்களும் அவங்களுடைய ஃபுட்பால் கோச் ஒருத்தரும் மொத்தம் 13 பேர் தாய்லாந்துல உள்ள ஒரு மிகப்பெரிய மலைக்கு அடியில இருக்க தாம் லுவாங் கேவ் அப்படிங்கிற குகைக்குள்ள சரியா என்ட்ரன்ஸ்ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல வெளியே வர முடியாம மாட்டிக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லங்க, 18 நாட்கள் அந்த 13 பேரும் வெளியே வர முடியாம அந்த குகைக்குள்ளதான் இருந்தாங்க. 18 நாட்களா ஏன் அவங்களால வெளியே வர முடியல? அந்த குகை அவ்வளவு ஆபத்தானதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமாங்க, அந்த குகை ஆபத்தானதுதான். நம்ம நினைக்கிற மாதிரி அது சாதாரணமான குகை கிடையாது. அதுதான் தாய்லாந்துல உள்ள 4வது மிகப்பெரிய குகை. அது மட்டும் இல்லாம அந்த குகையில நிறைய வளைவுகளும் ரொம்ப குறுகலான பாதையும் இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு சில இடங்கள் ஒரு ஆள் போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப குறுகலான கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்குமா. அது மட்டும் இல்லாம இவங்க அங்க போன கொஞ்ச நேரத்திலேயே அங்க பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த தண்ணீர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த குகைக்குள்ள போய் ஃபில் ஆகவும் ஆரம்பிக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த குகை மேலையும் கீழையும் வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு டியூப் மாதிரி இருக்கிறதுனால தண்ணீர் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் அந்த 13 பேரும் வெளியே வர முடியாம உள்ளேயே மாட்டிக்கிறாங்க. எதுக்காக அந்த பசங்க அங்க போனாங்க? எப்படி அந்த 13 பேரும் உள்ள ஒரு துளி வெளிச்சம் கூட இல்லாம, ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம 18 நாட்கள் தாக்கு பிடிச்சாங்க? அதுக்கப்புறம் எப்படி அவங்கள அங்க இருந்து காப்பாத்துனாங்க? அந்த 13 பேரையும் காப்பாத்த தாய்லாந்து கவர்மெண்ட் என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்தாங்க? எலான் மஸ்க் அந்த பசங்களை காப்பாத்த என்ன ஐடியா கொடுத்தாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த பதிவு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. இப்ப வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில தாய்லாந்துல உள்ள ஒயில்டு போர்ஸ் ஃபுட்பால் கிளப்ல 11ல இருந்து 16 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய 13 பசங்க வழக்கம் போல அவங்களோட ஃபுட்பால் ட்ரைனிங்க எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பசங்களை ட்ரெயின் பண்றதுக்கு அங்க 2 கோச் இருக்காங்க. ஒருத்தர் சீஃப் கோச் அண்ட் இன்னொருத்தர் அசிஸ்டன்ட் கோச். சீஃப் கோச் அந்த பசங்களுக்கு மதியம் வரைக்கும் ட்ரைனிங் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோச் பண்றதுக்காக அங்க இருந்து கிளம்பி வேற ஒரு கிரவுண்டுக்கு போயிடுறாரு. அப்படி அவரு போனதுக்கு அப்புறம் அந்த பசங்களும் அவங்களோட அசிஸ்டன்ட் கோச்சும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அது என்னன்னா, அந்த டீம்ல இருக்க ஒரு பையனுக்கு அன்னைக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்றாங்க. இப்படி இவங்க பிளான் பண்ணி பேசிட்டு இருக்கும் போதே அந்த 13 பசங்கள்ல ஒரு பையன் மட்டும், எனக்கு உடம்பு சரியில்லடா, அதனால நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். சரின்னு மத்த பசங்களும் அவன் வரலன்னா பரவாயில்ல, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருந்த 12 பசங்களும் அந்த அசிஸ்டன்ட் கோச் ஒருத்தரையும் சேர்த்து மொத்தமா 13 பேர் அவங்களோட சைக்கிளை எடுத்துட்டு தாய்லாந்துல இருக்க தாம் லுவாங் கேவ் அப்படிங்கிற குகைக்கு அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க அங்க போய்கிட்டு இருக்கும் போதே அங்க லேசா மழை சொட்டு வைக்க ஆரம்பிக்குது. ஆனா அதை பத்தி பெருசா எடுத்துக்காத அந்த 13 பேரும் நேரா அந்த குகைக்கு போய் சேர்றாங்க. அங்க போனதும் வழக்கம் போல சைக்கிள் எல்லாத்தையும் அந்த கேவ் என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்துல ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு உள்ள நடந்து போகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு, என்னது வழக்கம் போல சைக்கிளை நிப்பாட்டிட்டு போனாங்களா? அப்போ இதுக்கு முன்னாடியே அந்த பசங்க அங்க போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, இதுக்கு முன்னாடியே அந்த பசங்க பல தடவை அந்த குகைக்குள்ள போயிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனா இந்த தடவை இப்ப உள்ள போற அவங்க திரும்ப வெளியே வர 18 நாட்கள் ஆகும் அப்படின்னு அப்போ அவங்களுக்கு தெரியாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே அங்கே பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த குகை ஒரு பெரிய மலையோட அடிவாரத்துல இருக்கிறதுனால அந்த மலையில இருந்து வடிஞ்சு வர தண்ணீர் எல்லாமே ரொம்ப வேகமா அந்த குகைக்குள்ளதான் போய் ஃபில் ஆகவும் ஆரம்பிக்குது. இப்படியே நேரமும் போயிட்டே இருக்கு. உள்ள போன பசங்க இன்னும் வெளியே வரல. அவங்களுக்கு என்ன ஆச்சு, எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்னு எதுவுமே தெரியல. இங்க அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரும், என்ன காலையில பிராக்டிஸ்க்கு போன பசங்க இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பசங்களோட நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. கால் நாட் ரீச்சபிள்னு வருது. சரி, கோச்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கோச்சுக்கு கால் பண்றாங்க. ஆனா இப்படி எல்லா பேரண்ட்ஸும் கால் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கே பசங்க இன்னும் வீட்டுக்கு போகல அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இதை கேட்டு ஷாக்கான அவரு, என்னடா இது, நம்ம மதியமே ட்ரைனிங் கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு பசங்களை கிளம்ப சொல்லிட்டு தானே வந்தோம், அப்புறம் ஏன் இன்னும் யாரும் வீட்டுக்கு போகல அப்படிங்கிற குழப்பத்தோட அசிஸ்டன்ட் கோச்சுக்கு கால் பண்றாரு. நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது.
சரின்னு மத்த பசங்க ஒருத்தருக்கும் கால் பண்றாரு. எல்லா நம்பரும் ஒரே மாதிரி நாட் ரீச்சபிள்னு தான் வருது. கடைசியா ஒரு பையனுக்கு கால் பண்றாரு. அந்த பையன் நம்பர் ரிங் ஆகுது. அந்த பையன் காலையும் அட்டன் பண்றான். உடனே கோச், எல்லாரும் எங்கப்பா இருக்கீங்க, ஏன் யாரும் இன்னும் வீட்டுக்கு போகல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன், இல்ல கோச், நான் பிராக்டிஸ் முடிஞ்சோன உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டேன். மத்த பசங்க எல்லாரும் அசிஸ்டன்ட் கோச் கூட சேர்ந்து தாம்லுவாங் கேவை சுத்தி பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் கோச் உடனே அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. உடனே அவங்க எல்லாரும் கிளம்பி அந்த குகைக்கு போய் பாக்குறாங்க. அங்க போனதும் அந்த பசங்களோட சைக்கிள் எல்லாமே வரிசையா வெளியில நிக்கிறத பார்த்ததும் அந்த பசங்க யாரும் இன்னும் வெளியே வரல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. சரி, நம்மளே உள்ள போய் பசங்களை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸும் அந்த கோச்சும் உள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ள நடந்து போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே ஒரு விஷயம் புரியுது. அது என்னன்னா, வெளியில பயங்கரமா மழை பெய்யறதுனால அந்த தண்ணீர் எல்லாமே இந்த குகைக்குள்ளதான் போய் ஃபில் ஆகிட்டு இருக்கு. அதனால இதுக்கு மேல நம்மளால உள்ள போக முடியாது. அப்படி போனா நம்மளும் உள்ள மூழ்கிடுவோம். நமக்கு போலீஸோட ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் வெளியே வந்து தாய்லாந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் அங்க வராங்க. அங்க வந்த தாய்லாந்து போலீஸும் பசங்களை தேடி உள்ள நடந்து போறாங்க. அப்படி அவங்க கொஞ்ச தூரம் போனதும் அங்க ஒரு மேடான இடத்துல பசங்களோட பேகும் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இருக்கிறத பாக்குறாங்க. இத பார்த்ததும் பசங்க உள்ளதான் இருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் உறுதியா தெரிஞ்சிருது. சரின்னு அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போய் பார்க்கலாம்னு போறாங்க. அப்படி அவங்க உள்ள போக போக கொஞ்ச தூரத்திலேயே அந்த குகையில இருக்க தண்ணியோட அளவு அவங்களோட கழுத்தளவுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேல நம்மளால உள்ள போக முடியாது, போனா நம்மளோட கதையும் முடிஞ்சிரும் அப்படின்னு தாய்லாந்து போலீஸ் அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு மிலிட்டரி அண்ட் நேவியோட ஹெல்ப் தேவை அப்படின்னு ஹையர் அபிஷியல்ஸுக்கு தெரியப்படுத்துறாங்க. அடுத்த சில மணி நேரத்திலேயே அங்க மிலிட்டரி அண்ட் நேவியில இருந்து ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வராங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே இந்த நியூஸ் அங்க சுத்தி இருக்க எல்லா இடங்கள்லயும் காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலயும் வேர்ல்டு ஃபுல்லா இந்த நியூஸ் தான் இப்போ டெலிகாஸ்டும் ஆகுது. அப்படியே தாய்லாந்து கவர்னருக்கும் இந்த நியூஸ் போகுது. அவர் நேரடியா சம்பவத்தன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு அந்த இடத்துக்கு வராரு. வந்ததும் அதோட அந்த பசங்களை கண்டுபிடிக்க நேவி டீம்ல இருந்து 2 டைவர்ஸ அந்த குகைக்குள்ள அனுப்புறாங்க. உள்ள போன 2 டைவர்ஸும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் உள்ளுக்குள்ள நீந்தி போறாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த குகைக்குள்ள சரியான நேரான பாதை எதுவும் கிடையாது, வெளிச்சம் கிடையாது, ஆக்சிஜன் கிடையாது. அதோட இந்த குகைக்குள்ள இருக்க தண்ணியும் அவங்க கம்ப்ளீட்டா மூழ்கிற அளவுக்கு தான் இருந்திருக்கு. சோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஸ்விம் பண்ணி போறாங்க. ஆனா அங்க போன அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அது என்னன்னா, இவங்க போன அந்த பாதை சரியா 1 கிலோமீட்டர் தூரத்துல லெப்ட் ரைட்னு 2ஆ பிரியறத பாக்குறாங்க. இப்போ அந்த நேவி டைவர்ஸ்க்கு ரொம்பவே குழப்பமாயிருது. பசங்க லெப்ட்ல போயிருப்பாங்களா இல்ல ரைட்ல போயிருப்பாங்களான்னு அவங்களால சுத்தமா கெஸ் பண்ணவே முடியல. சோ இதுக்கு மேல நம்ம தப்பான ரூட்ல போயிட்டோம் அப்படின்னா அந்த பசங்களையும் கண்டுபிடிக்க முடியாது, அதோட இது நம்மளோட உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்தா முடிஞ்சிரும் அப்படின்னு அந்த 2 டைவர்ஸும் திரும்ப என்ட்ரன்ஸ்கே திரும்பிடுறாங்க. வெளியே வந்ததும் இந்த விஷயத்த ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட சொல்றாங்க. அப்போதான் தாய்லாந்து கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த குகை சாதாரணமானது கிடையாது. இப்படி ஒரு குகைக்குள்ள நம்ம போய் பசங்களை ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த குகையை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட் நமக்கு தேவை அப்படின்னு ஒரு கேவ் எக்ஸ்பர்ட்டை அங்க வர வைக்கிறாங்க. அவரோட பேர் தான் வெர்னன் அன்ஸ்வர்த். இவருடைய வேலையே இந்த மாதிரியான குகைகளை பத்தி ரிசர்ச் பண்றதுதான். அப்படி அங்க வந்த எக்ஸ்பர்ட் தாய் கவர்மெண்ட் கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னா, எனக்கு இந்த குகையை பத்தி நல்லா தெரியும், நான் ரொம்ப நாளா இந்த குகையை பத்தி தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த குகையில எங்க பாதைகள் வளைஞ்சு நெளிஞ்சு போகும், எந்த இடத்துல குறுகலான பாதை இருக்கும், எந்த இடத்துல எப்படி பாதைகள் பிரியும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ட்ரன்ஸ்ல இருந்து சரியா 1 கிலோமீட்டர் தூரம் போனோம் அப்படின்னா அங்க ஒரு டி செக்ஷன் வரும். அங்க இருந்து நம்ம போற பாதை 2ஆ பிரியும். அங்க இருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா சரியா 4ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு மேடான பகுதி இருக்கு. அதுதான் பட்டாயா பீச். அந்த 13 பேரும் அங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உயிரோட இருப்பாங்க. அப்படி ஒருவேளை அவங்க அங்க இல்ல அப்படின்னா அவங்க உயிரோட இருக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட தாய் கவர்மெண்ட் உடனடியா இன்னொரு முடிவையும் எடுக்கிறாங்க. அது என்னன்னா, ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேவ் டைவர்ஸ அங்க வர வைக்கிறது. ஏன்னா என்னதான் நேவி டைவர்ஸ்க்கு டைவிங் தெரிஞ்சிருந்தாலும் இவ்வளவு கஷ்டமான பாதை இருக்கிற இந்த குகைக்குள்ள 4-5 கிலோமீட்டர் நீந்தி போறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாம அவங்க யாருமே ப்ரொஃபஷனல் கேவ் டைவர்ஸ் கிடையாது, நார்மலா டைவிங் தெரிஞ்ச டைவர்ஸ் தான். சோ அதனால உடனடியா அங்க ஜான் அப்புறம் ரிக்னு சொல்லி 2 ப்ரொஃபஷனல் கேவ் டைவர்ஸ அங்க வர வைக்கிறாங்க. இந்த ஜான் அண்ட் ரிக் அப்படிங்கிற 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷம் கேவ் டைவிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க இதுக்கு முன்னாடியே இது மாதிரியான நிறைய கேவ் ரெஸ்கியூ மிஷன்ல ஈடுபட்டு நிறைய
நிறைய பேரை காப்பாத்தவும் செஞ்சிருக்காங்க. சோ அவங்க 2 பேரும் அங்க வந்ததும் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட டைவிங் ஷூட்லாம் போட்டு உடனடியா 2 பேரும் அந்த கேவுக்குள்ள டைவ் பண்றாங்க. அப்படி டைவ் பண்ணி உள்ள கொஞ்சம் தூரம் நீந்தி போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது அந்த குகை சாதாரணமானது கிடையாது அப்படின்னு. ரொம்பவே கரடு முரடான குறுகலான பாதைகள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில இடங்கள் மேலையும் கீழையும் வளைஞ்சு ஒரு ஆள் போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப சின்னதா தான் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதை விட இப்போ பெரிய பிரச்சனை என்னன்னா உள்ள வரக்கூடிய தண்ணி தான். அந்த குகை முழுக்க தண்ணீர் நிறைஞ்சு இருக்கிறதுனால வெறும் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை மட்டும் வச்சுட்டு பட்டாயா பீச் வரைக்கும் கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் நீந்தி போறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். இடையில ஆக்சிஜன் சிலிண்டரை மாத்துறதுக்கு ஒரு மேடான இடம் தேவை. அதோட மாற்று ஆக்சிஜன் சிலிண்டர்களும் தேவை. அப்போதான் அவ்வளவு தூரம் நம்மளால இந்த குகைக்குள்ள நீந்தி போக முடியும் அப்படிங்கிறத அந்த 2 டைவர்ஸும் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இதுக்கு மேல உள்ள போறது ரொம்பவே ரிஸ்க் அப்படின்னு அந்த 2 பேரும் திரும்ப என்ட்ரன்ஸ்க்கே வந்துடுறாங்க. வந்ததும் இத பத்தி தாய் கவர்மெண்ட் கிட்ட சொல்றாங்க. தண்ணியோட அளவை நம்ம குறைக்கணும். அப்பதான் நம்மளால இந்த ரெஸ்கியூ மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனடியா தாய்லாந்து கவர்மெண்ட்டும் ஹை பிரஷர் வாட்டர் பம்ப்ஸை அங்க வர வைக்கிறாங்க. அது மூலமா மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை அந்த குகையில இருந்து வெளியேற்றுறாங்க. இந்த ப்ராசஸ்க்கே 2ல இருந்து 3 நாள் டைம் ஆகிருது. அதோட மழையும் கொஞ்சம் கொஞ்சமா குறையவும் ஆரம்பிக்குது. ஒரு வழியா அந்த 2 டைவர்ஸ் ஜான் அண்ட் ரிக் நினைச்ச மாதிரி தண்ணியோட அளவும் குறைஞ்சிருச்சு. அதோட மழையும் குறைஞ்சிருச்சு. சோ இதுதான் சரியான நேரம் அப்படின்னு திரும்பவும் அந்த 2 டைவர்ஸும் ஆளுக்கு 2 ஆக்சிஜன் சிலிண்டரோட உள்ள டைவ் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த 2 பேரோட இலக்கு பட்டாயா பீச்சுக்கு போறதுதான். ஏன்னா அங்கதான் அந்த பசங்க இருக்கிறதா அவங்க எல்லாரும் கெஸ் பண்ணிருக்காங்க. சரி, அங்க போறது ஈஸி தானா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது. ஆல்ரெடி இந்த கேவ் பத்தி நிறைய சொல்லியிருக்கோம். அதுலயும் 4-5 கிலோமீட்டர் நீந்தி போறது அப்படிங்கிறது சின்ன ப்ராசஸ் கிடையாது. அதுக்கு 2ல இருந்து 3 நாட்கள் கூட ஆகலாம். இருந்தாலும் அதை எதை பத்தியும் யோசிக்காம அந்த 13 பேரை காப்பாத்தணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் தொடர்ந்து நீந்தி போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போற அவங்க ஒரு வழியா பட்டாயா பீச்சுக்கு போய் சேர்றாங்க. ஆனா அங்க இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அது என்னன்னா இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த 13 பேரும் அங்க இல்லவே இல்ல. என்னடா இது, இந்த குகைக்குள்ள இந்த இடம் தான் இருக்கிறதுலயே மேடான ஒரு பகுதி, இங்கேயே அவங்க இல்ல. இதுக்கு மேல உள்ள போயிருந்தா அவங்க உயிரோட இருக்க வாய்ப்பும் ரொம்பவே கம்மி. இன்னும் உள்ள போய் பார்க்கலாமா இல்ல இப்படியே திரும்ப போயிடலாமான்னு 2 டைவர்ஸும் குழப்பத்தோட யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட இப்போ ஆக்சிஜனும் கம்மியா தான் இருக்கு. இப்போ இவங்களோட முடிவு தப்பாச்சு அப்படின்னா அது இவங்களோட உயிருக்கும் ஆபத்தா முடிஞ்சிடும். ஆனா அந்த 2 டைவர்ஸும் கொஞ்சம் கூட ஹோப்பை விடாம நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போய் பார்க்கலாம், அவங்க உயிரோட இல்லைனாலும் அவங்களோட பாடினாலும் நமக்கு கிடைக்கும், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு திரும்ப தண்ணியில குதிச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. போக போக குகை ஒரு துளி வெளிச்சம் கூட இல்லாம ரொம்பவே இருட்டாகுது. இவங்க தலையில கட்டி இருக்கிற டார்ச் வெளிச்சத்தை தவிர அவங்களோட கைகளை கூட இவங்கனால பார்க்க முடியல. அந்த அளவுக்கு டார்க்கா இருக்கு. அப்படியே சில மணி நேரம் அவங்க நீந்தி போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இன்னொரு மேடான இடம் தெரியுது. தண்ணிக்குள்ள இருந்து அந்த 2 டைவர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மேடான பகுதியில ஏறி மேல வராங்க. அப்படி வந்து பார்க்கும்போது 2 பேருக்கும் பெரிய ஆச்சரியம் காத்திருந்துச்சு. அவங்களோட கண்களை அவங்கனாலேயே நம்ப முடியல. ஏன்னா அங்க அவங்க பார்த்தது இததான். அந்த 13 பேரும் அங்க சேஃபா உயிரோட இருக்கிறத பாக்குறாங்க. இத பார்த்ததும் 2 டைவர்ஸ்க்கும் ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அது ஏன்னா அசிஸ்டன்ட் கோச் ஜான் கிட்ட இன்னைக்கு என்ன டே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஜான் இன்னைக்கு மண்டே அப்படின்னு சொல்றாரு. நீங்க உள்ள வந்து இதோட 10 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரிக் என்ன சொன்னார்னா, நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான பாய்ஸ், 10 நாட்களா இவ்வளவு இருட்டான இடத்துல சாப்பாடு இல்லாம எப்படி தாக்கு பிடிச்சிங்கன்னு ஆச்சரியப்படுறாரு. உள்ள சுத்தமா வெளிச்சம் இல்லாததுனால எது டே எது நைட்னு தெரியாம அந்த பசங்களுக்கு எத்தனை நாள் நம்ம உள்ள இருந்தோம் அப்படிங்கறதே தெரியல. ஜான் அண்ட் ரிக் 2 பேரும் பசங்கள்ட்ட நாங்க வெளியில போய் உங்களுக்கு தேவையான சாப்பாடு மெடிசன் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறோம், நீங்க பயப்படாம இருங்க, கண்டிப்பா நாங்க உங்களை காப்பாத்திருவோம் அப்படின்னு நம்பிக்கையை கொடுத்துட்டு இந்த விஷயத்த மத்த எல்லார்கிட்டையும் சொல்றதுக்காக மறுபடியும் நீந்தி குகையோட என்ட்ரன்ஸ்க்கு வராங்க. வந்ததும் தாய் கவர்மெண்ட்டை இத பத்தி இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனடியா இத தாய்லாந்து கவர்னர் அங்க இருக்க எல்லா நியூஸ் சேனல் கிட்டையும் தெரியப்படுத்துறாரு. 13 பேரும் உள்ள உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அங்க இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்த அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் மத்த எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. அப்புறம் என்ன, 13 பேரும் உயிரோட இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. இனிமேதான் கதையே ஆரம்பிக்குது. ஏன்னா என்னதான் அவங்க பசங்களை கண்டுபிடிச்சிருந்தாலும் இப்ப அந்த 13 பேரையும் எப்படி வெளியில கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இங்க டாஸ்கே. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த பசங்களோட வயசு எல்லாமே வெறும் 11ல இருந்து 16க்குள்ளதான். அண்ட் அதுல
நிறைய பேருக்கு நீச்சல் அடிக்கவும் தெரியாது. அப்படியே 1-2 பேருக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேவ்ல 5 கிலோமீட்டருக்கு மேல ஸ்விம் பண்ணி வரது அப்படிங்கிறது அந்த 13 பேருக்கும் ரொம்பவே கஷ்டம் அண்ட் அதுக்கு வாய்ப்பும் இல்ல. சோ எப்படி அவங்கள வெளியில கூட்டிட்டு வரதுன்னு தாய் கவர்மெண்ட் ஒரு மீட்டிங் போட்டு எல்லா அபிஷியல்ஸ் கிட்டையும் கேக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு 3 ஐடியாஸ் கிடைக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னா, அந்த பசங்க இருக்க குகைக்கு மேல மலையை ட்ரில் பண்ணி அந்த பசங்களை அப்படியே மேல இருந்து தூக்கிடலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. ஆனா அந்த பசங்க குகைக்குள்ள இருக்கிறதுனால அவங்க சரியா எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியல. அண்ட் அதோட அந்த மலை ஃபுல்லா கருங்கல் பாறையா இருக்கிறதுனால அதுல ட்ரில் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படியே பண்ணாலும் ஒருவேளை ட்ரில் பண்ணும்போது அந்த அதிர்வுனால குகைக்குள்ள மண் சரிவு ஏற்பட்டாலோ இல்ல பாறைகள்லாம் இடிஞ்சு விழுந்தாலோ அது உள்ள இருக்கிற எல்லாரோட உயிருக்கும் ஆபத்தா முடிஞ்சிடும் அப்படின்னு இந்த ஒரு ஐடியாவை கைவிடுறாங்க. அடுத்து செகண்ட் ஐடியாவா என்ன சொல்றாங்கன்னா, குகைக்குள்ள இருக்க தண்ணீர் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் பசங்களை வெளியே கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. ஆனா ஆரம்பத்துல தாய் கவர்மெண்ட் ஐசிசி வாட்டர் பம்ப்ஸை கொண்டு வந்து கொஞ்சம் தண்ணியை வெளியேற்றினாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கே அவங்களுக்கு 3 நாள் டைம் எடுத்துச்சு. அண்ட் அப்படி பார்த்தா இந்த மொத்த குகையில இருக்க தண்ணியை வெளியே எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு குறைஞ்சது 3 மாசம்னாலும் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க ஆல்ரெடி வெளியெடுத்த தண்ணி எல்லாமே அங்க சுத்தி இருக்க விவசாய நிலங்கள்ல ஃபுல்லா போய் அங்க இருந்த பயிர்கள் எல்லாத்தையும் நாசம் பண்ணிருச்சு. ஆனா அங்க உள்ள விவசாய மக்கள் எல்லாரும் எங்களோட பயிர்கள் அழிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த 13 பேரையும் காப்பாத்தினா போதும், எங்களோட இந்த இழப்புக்கு கவர்மெண்ட் கொடுக்கிற இழப்பீடு தொகை கூட எங்களுக்கு வேணாம், அதையும் அந்த பசங்களை காப்பாத்த யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த விவசாய மக்கள் அவங்களோட ஆதரவை கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு மேல தண்ணியை வெளியேற்றணும் அப்படின்னா அந்த விவசாய நிலங்களோட சேர்த்து சுத்தி இருக்க எல்லா கிராமமும் அழிஞ்சிரும். அதனால இந்த பிளானையும் தாய்லாந்து கவர்மெண்ட் கைவிடுறாங்க. அடுத்ததா 3வது ஐடியா என்னன்னா, அந்த குகைக்குள்ள இருக்க தண்ணீர் அதுவாவே ட்ரெயின் ஆகுற வரைக்கும் பசங்க எல்லாரும் உள்ளேயே இருக்கட்டும், உள்ளேயே வச்சு அவங்களுக்கு தேவையான ஃபுட் அண்ட் மெடிசன் எல்லாம் கொடுத்து அவங்கள பாத்துக்கலாம், அப்படி தண்ணி ஃபுல்லா வத்துனதுக்கு அப்புறம் அவங்கள வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஏன்னா இவங்க இப்ப மாட்டிட்டு இருக்க இந்த டைம் தான் அங்க பருவமழை ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அது முடிய இன்னும் 4 மாசங்கள் ஆகும். அதோட மழையை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது, அது எப்போ அதிகமாகும்னு நமக்கு தெரியாது. சோ அது வரைக்கும் பசங்க உள்ள இருந்தாங்க அப்படின்னா எப்போனாலும் அந்த குகை ஃபுல்லா தண்ணீர் நிறைஞ்சு அவங்க உயிருக்கே அது ஆபத்தா முடியலாம். அதனால இந்த ஐடியாவும் ஃபெயிலியர்ல முடியுது. இப்போ என்னடா பண்ண போறோம், எப்படி அந்த பசங்களை வெளியே கொண்டு வர போறோம் அப்படின்னு எல்லாரும் மண்டையை போட்டு பிச்சிட்டு இருக்கும்போது அந்த எக்ஸ்பர்ட் டைவர்ஸ் ஜான் அண்ட் ரிக் 2 பேரும் ஒரு ஐடியாவோட வராங்க. அது என்னன்னா, 13 எக்ஸ்பர்ட் டைவர்ஸை வர வச்சு பசங்க இருக்கிற இடத்துக்கு உள்ள அனுப்புவோம், ஒரு டைவரும் ஆளுக்கு ஒரு பையனை கூட்டிட்டு நீந்தியே வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல 2 முக்கியமான விஷயங்களை நம்ம பண்ணணும். அது என்னன்னா, பசங்கனால நாங்க டைவர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஆக்சிஜன் பைப்பை வாயில வச்சு மட்டும் இழுத்து இழுத்து மூச்சை பிடிச்சி நீந்தி வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். சோ அதனால நம்ம அவங்க எல்லாருக்கும் ஃபேஸ் மாஸ்கை ரெடி பண்ணணும். அந்த ஃபேஸ் மாஸ்கை ஆக்சிஜன் சிலிண்டரோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாஸ்க்குள்ள ஆக்சிஜன் சப்ளை வந்துடும். அதை வச்சு பசங்க ஈஸியா பிரீத் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த குகைக்குள்ள ரொம்பவே இருட்டாவும் ரொம்ப மோசமான பாதையெல்லாம் இருக்கிறதுனால டைவர்ஸ் பசங்களை வெளியே கூட்டிட்டு வரும்போது அவங்க கான்சியஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே பயப்பட்டுருவாங்க. சோ அப்படி நடந்துச்சுன்னா அவங்களுடைய உயிருக்கே அது ஆபத்தா முடிஞ்சிடும். அதனால நம்ம பசங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்துதான் மயக்க நிலையில தான் அவங்கள வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் தாய் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் இது சரியா வருமா அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஆனா கடைசியில இதை விட்டா வேற வழி இல்ல அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சோ உடனடியா ஜான் அவரோட ஃப்ரெண்டு ரிச்சர்ட் ஹாரிஸ் அங்க வர வைக்கிறாரு. ரிச்சர்ட் ஹாரிஸ் யாருன்னா, அவர் ஒரு அனஸ்தீசியாலஜிஸ்ட். அது மட்டும் இல்லாம அவருக்கு 30 வருஷம் டைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஏன் இவரை ஸ்பெசிபிக்கா சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, பசங்களுக்கு மயக்க மருந்து போடணும் அப்படின்னா அதை உள்ள அவங்க இருக்கிற இடத்துல வச்சுதான் போட முடியும் இல்லையா. அண்ட் அப்படி போடணும் அப்படின்னா அதுக்கு அனஸ்தீசியா கொடுக்கறவங்களும் அந்த இடத்துக்கு நீந்தி உள்ள போய் தான் ஆகணும் இல்லையா. அதனாலதான் டைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய இவரை ஜான் அங்க வர வைக்கிறாரு. அதோட உலகம் ஃபுல்லா இருக்க 13 எக்ஸ்பர்ட் கேவ் டைவர்ஸையும் அங்க வர வைக்கிறாங்க. சோ ஒரு பக்கம் இந்த வேலை நடந்துட்டு இருக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய நேவி டைவர்ஸ் உள்ள இருக்க பசங்களுக்கு சாப்பாடு, மெடிசன், போத்திக்கிறதுக்கு அலுமினியம் ஃபாயில் பேப்பர், அப்புறம் ஆக்சிஜன் சிலிண்டர்னு எல்லாத்தையும் போய் உள்ள கொடுத்துட்டு சப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு வரும்போது வர வழியில ஆக்சிஜன் பத்தாம ஒரு நேவி டைவர் மட்டும் இறந்து போயிடுறாரு. அவருடைய பெயர் சாமன். இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைவருடைய இறப்பு அங்க இருக்க எல்லாருக்கும் இந்த மிஷன் எவ்வளவு டேஞ்சர் ஆனது அப்படிங்கறத புரிய வைக்குது. அதுக்கப்புறம் அந்த 13 எக்ஸ்பர்ட் கேவ் டைவர்ஸும் அதோட நம்ம ஜான் அண்ட் ரிக் அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் ரிச்சர்ட் ஹாரிஸ் எல்லாரும் குகைக்குள்ள போக தயாராகிறாங்க. இப்போ பிளான் என்னன்னா, பசங்க இருக்கிற இடத்த
இடத்துக்கு இவங்க ரீச் ஆனதும் ஜான் அண்ட் ரிக் 2 பேரும் ஒரு பையனுக்கு அவங்க வச்சிருக்க ஃபேஸ் மாஸ்க போட்டு விட்டு அதை ஆக்சிஜன் சிலிண்டரோட கனெக்ட் பண்ணி அந்த சிலிண்டரை செஸ்டோட சேர்த்து கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனோட 2 கைகளையும் பின்னாடி வச்சு சேர்த்து கட்டிட்டு அலுமினியம் ஃபாயில வச்சு சுத்தி பேக் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து அவங்களோட ஃப்ரெண்ட் ஹாரிஸ் அந்த பையனுக்கு மயக்க ஊசியை போடுவாரு. அப்புறம் ஒரு டைவர் அந்த பையனை கூட்டிட்டு சேம்பர் 3 வரைக்கும் வரணும். அது என்ன சேம்பர் 3னா தண்ணி இல்லாம மேடா இருக்கிற இடங்களை 3 சேம்பரா பிரிச்சிருப்பாங்க. அங்க மத்த நேவி அண்ட் மிலிட்டரி சோல்ஜர்ஸ் டீமோட மெடிசன் ஆக்சிஜன் எல்லாத்தோடையும் ரெடியா இருப்பாங்க. அங்க இருந்து என்ட்ரன்ஸ் வரைக்கும் தண்ணியோட லெவல் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். சோ அங்க இருக்க டீம் பசங்களை தூக்கிட்டே என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துருவாங்க. இதுதான் பிளான். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ண ரெஸ்கியூ டீம் தண்ணியில டைவ் பண்ணி அந்த பசங்க இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அப்படி உள்ள போனதும் அவங்க முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி எல்லா ப்ராசஸையும் டக்கு 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 டக்குன்னு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பையனுக்கு ஃபேஸ் மாஸ்க் அப்புறம் ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டா பேக் பண்றாங்க. அடுத்து அந்த பையனுக்கு அனஸ்தீசியா கொடுத்து ஒரு டைவர் கூட அனுப்பி விடுறாங்க. அந்த டைவர் அந்த பையனை கூட்டிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு நீந்தி சேம்பர் 3 வந்து சேர்றாரு. அங்க வந்ததும் அங்க இருந்த டீம் பையனை தூக்கிட்டு வேகமா என்ட்ரன்ஸ்க்கு கொண்டு வராங்க. இத்தனை நாட்கள் போராட்டத்துக்கு அப்புறம் 16வது நாளா முதல் முறையா ஒரு பையன் வெளியே வரான். என்ட்ரன்ஸ்ல டாக்டர்ஸ் டீம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கான எல்லா செட்டப்போட தயாரா இருக்காங்க. அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த பையன் சக்சஸ்ஃபுல்லா எந்த பிரச்சனையும் இல்லாம கண்ணு முழிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையனை ஹெலிகாப்டர் மூலமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. இதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் 8 பசங்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் மறுநாள் இன்னும் 5 பேரையும் சேஃபா கொண்டு வந்து இந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. இந்த நியூஸ் உலகம் முழுக்க எல்லா சேனல்லையும் பப்ளிஷ் ஆகுது. உலக நாடுகள்ல இருந்து இந்த ரெஸ்கியூ மிஷன்ல ஈடுபட்ட எல்லாருக்கும் பாராட்டுகள் வந்து குமியுது. இத பார்த்ததும் அங்க சுத்தி இருந்த எல்லா மக்களுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த குகைக்கு வெளியில எந்தவித பிரிவினையும் பார்க்காம அந்த மிஷன்ல வேலை பார்த்த எல்லாருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒண்ணு கூடி அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, துணிமணி எல்லாத்தையும் அவங்களுடைய சொந்த காசுல ஒற்றுமையா இருந்து செஞ்சு உதவி பண்ணியிருக்காங்க. இப்படி அங்க இருந்த எல்லாருடைய நல்ல மனசும் நல்ல எண்ணங்களும் அவங்க வச்ச நம்பிக்கையும் தான் அந்த 13 பேரும் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணம். இந்த ரெஸ்கியூ மிஷனுக்காக தன்னோட உயிரை விட்ட ஆபீசர் சாமன் அவர்களுக்கும் தங்களோட உயிரை பணயம் வச்சு பசங்களை காப்பாத்துறதுக்காக போராடின எல்லா டைவர்ஸ்க்கும் அதோட தங்களோட நிலமும் பயிரும் தண்ணியில மூழ்கினாலும் பரவாயில்ல, அந்த பசங்களை காப்பாத்தினா போதும் அப்படின்னு சொன்ன அந்த விவசாயிகளோட நல்ல மனசுக்கும் எங்களோட சார்பா ஒரு ராயல் சல்யூட். இந்த சம்பவத்தை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்மளோட மிஸ்டர் கோகுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.